முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலாமோ? தேவர் மறைந்த முகத்தை காண ஐயா மனங்கலங்கிடலாமோ? தேவர் மறைந்த முகத்தை காண முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தியே மனங்கலங்கிடலாமோ? தேவர் மறைந்த முகத்தை காண ஐயா மனங்கலங்கிடலாமோ? தேவர் மறைந்த முகத்தை காண நெஞ்சுறுதி கொண்டவரான் நேதாஜி சிநேகிதரா, நெஞ்சுறுதி கொண்டவரான் நேதாஜி சிநேகிதரா, அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை மறந்தார். தேவர் அமரராக மடிந்தார். ஐயா அவனி வாழ்வை மறந்தார். தேவர் அமரராக மடிந்தார். ஐயா தேவரையா திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே மறுபடி சுகமுள்ளாமல் மங்கியதே மேலே எல்லாம் மக்கள் மனதன் கலங்க தேவர் மான்முருகன வணங்க. ஐயா மக்கள் மனதன் கலங்க தேவர் மான்முருகன வணங்க. உடல்நிலம் மிகவும் கட்டு உள்ளத்திலே கவலைப்பட்டு தேவரையா உடல்நலம் மிகவும் கட்டு உள்ளத்திலே கவலைப்பட்டு உணர்ந்த மக்களும் துடிக்க அங்கே உருவம் குழஞ்சி இருக்க. ஐயா உணர்ந்த மக்களும் துடிக்க தேவர உருவம் குழஞ்சி இருக்க. தேவரையா முத்துராமலிங்க தேவரையா செவ்வாய்க்கிழமையிலே சேவல் கோபம் 5 மணிக்கு, செவ்வாய்க்கிழமையிலே சேவல் கோபம் 5 மணிக்கு தேவர் உயிரோடுங்க இந்த தேசமெல்லாம் கலங்க. ஐயா தேவர் உயிரோடுங்க இந்த தேசமெல்லாம் கலங்க. அந்தபடி பசும்பனுக்கு அரிச்சண்டாக தந்தி அடைச்சு, அந்தபடி பசும்பனுக்கு அரிச்சண்டாக தந்தி அடிச்சு அழகு சப்பர தேர் அங்கே அலங்கரித்து விட்டாரு. ஐயா அழகு சப்பர தேர் அங்கே அலங்கரித்து விட்டாரு. ராமநாடு சிவசங்க ராஜாக்கள் வந்திருந்தார். காமராசர் அழுகாம கருத்துடனே தந்தி அடைச்சார். காக்கா உருவி கூட பசும்பொனி கண்கலங்கி மேவாட. ஐயா காக்கா உருவி கூட பசும்பொனில் கண்கலங்கி மேவாட. ஐயா தேவரையா யசுமுத்து முக்கிய தேவர் என்ன மருது போராமன் கண்ணதிக்கு மோகனவன் காரக்குடி கனகசனும் கண்ணீரத்தாவடிக்க சர்வ கட்சி கொடிகளை இறக்க. ஐயா கண்ணீரத்தாவடிக்க சர்வ கட்சி கொடிகளை இறக்க. ஐயா தேவரையா தேவரையா சாகவில்லை சித்தராக இருக்கிறாரு. தேவரையா தேவரையா சாகவில்லை சித்தராக இருக்கிறாரு. நம்பிக்கை இல்லைன்னா பசும்பொன் நகர் வந்துவார். எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம். ஐயா எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம். முருகா முருகா அறுபடை என்று சொன்ன பசும்பொன் ஒரு 7ஆம் படை வீடு. அறுபடை முருகனுக்கு இருக்குது அயலமெல்லாம் 7ஆம் படை வீடு. பசும்பன் என்று சொன்னாங்க தெய்வீக திருமகன்
சித்தரை வணங்குவோம். நன்றி நன்றி. இன்னும் இருக்க 10 பேர் தான் இந்த நாடகத்தை ஒரு வழி ஆக்கினவங்க. ராஜதானி கீழே உடப்புணர் நேதாஜி நண்பர்கள் போர்படை நேதாஜி இளைஞர்கள் நேதாஜி என் தம்பிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 100 ரூபாய். அல்ல இருங்கடா என் தம்பிகளா. கடலா கடலா இருந்துச்சடா கூட்டம். இப்போ என்னடா கள்ளப்பருப்பு சிந்தனை மாதிரி ஆக்கிட்டாங்களா? கள்ளப்பருப்பு வித்தவர் கூட வீட்டுக்கு போயிட்டாரு. கள்ளப்பருப்பு வித்த கூட போயிட்டாரா? வியாபாரம் ஓடாது இல்லை. ஐயா ஏ தாய், நான் எப்போ எதுக்கு வந்தேன்னு கேளு. ஐயா அந்த நாடகம் பேசுனது யாருங்கய்யா? நான் யார்கிட்ட காசு வாங்குவேன்? இந்த குளக்கட்டை சூற விட்டால அலறு கோயில்ல ஏலே பூரம் சொந்தம் தான். நான் காசுக்காக வந்தேன். 10 பேர்த்தை வாழ வைப்பதற்காக இந்த காசு தேவைப்படும். இந்த பாமர கோமாளி எம்கேஆருக்கு இந்த காசு தேவையில்லை. ஆத்தா ஆஸ்பத்திரி என்ன சொன்ன? நீ எதுக்கு உட்காந்துருக்கேன்னா அந்த தார்பாயை சுட்டிட்டு போக உட்காந்துருக்க. ஓம் பாயி நீ ஓனர் அம்மா. எப்பா முருகா, அங்கே ஒரு வெள்ளச்சாக்குல ஒரு பாடி கிடக்கிற மாதிரி இருக்கடா. என்னடா ஆள் கிடக்கடா. அவங்க வாட்டி எவனும் டிராக்டர் கிட்ட ஏற்றிட்டு போயிடாமடா சிமுண்டு சாக்குன்ட்டு. உண்மையிலே ஆள் இருக்குல்லப்பா. போஸ்ட் மாடம் கிடையாது முண்டை, போசுமே இருடா. இந்த நாடகத்தை, இந்த பாடல்கள், புராணங்கள், இந்த கதையிலே ஒன்றி கேட்பது எங்கள் அப்பங்களை தவிர யாருமே கிடையாது. எங்கள் அப்பங்களுக்காக தான் அந்த நாடகம். என் தம்பிகளும் எங்கள் அன்னைகளும் பாசமானவர்கள் தான். என்ன, நான் பிறந்த நேரம் அப்படி. எத்தனை கோமாளி வந்தாலும் அங்கே எந்த இடையூறும் வராது. இந்த எம்கேஆர் என்ற ஒரு 3 எழுத்து வந்துவிட்டால் அங்கே என் தம்பிகளுடைய அன்புக்கு பஞ்சம் இல்லை. இப்போ எதுக்குடா விசில் அடிச்சு மஞ்சூருட்டு மாடு மாதிரி இருங்கடா. ஏத்தா அவ்வளோ கூட்டத்தையும் விரட்டி விட்டுட்டு நீங்கள் எந்த ஊருத்தா? இடியப்பா வைக்கிற ஒம்பளையிலா? ஏத்தா முக்காடை போட்டுட்டு இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே. நீ எதுக்கு தான் முக்கா பனி விழுகுதாத்தா? ஒன்று தாசிலார் சட்டம் போட்டுங்க, நான் உட்கார சொல்லலையே. நீ வீட்டுக்கு போவேன். ஹலோ போதும் போதும் போதுங்கய்யா. செத்தவன் அப்போ முடிச்சிடுறையா. பிட்டுப்பட ஒன்று இருக்கு பாரு, போடா. ஐயா இன்னர் வைங்க. மிஷின் மாட்டுறீங்களா? சரி சிங்க மாட்டுங்க சிங்க. நாங்கள் இது காலி சாணம் வேணாம்டா. கண்டாளி மணி காதும் கேட்க மாட்டேங்குது ஒரு மயிருங்க. வீத்திய காலி இப்போ சாணம் வேணாம். பூரா சாணம் எதுக்கு தேவை? சாணம் வேணாம்னு சொன்னேன். கூட முண்டை என்ன எதுக்கு வர்றாங்க? அந்த வாரம் கூட தெரியாம இருக்கேன். ஹலோ போதும்பா. எனத்தா எங்கள் ஆத்தா வந்து காசு கொடுக்க வருது எனக்கு. உலகத்தில் ஆமாம் பைக்கில் வைக்காமல் பூச்சி மருந்து வயலில் வைப்பேன். இப்போ யாரா அவங்க அதிகமாக பேசுகிறாங்க? யாரா
யாரா என் தம்பியாடா? யார் எங்கள் அண்ணனா? அண்ணன் என்னென்ன இப்படி புலந்து போய் உட்காந்துருக்க? சேருல விழுந்து உழைச்சிடாத, உன்னை வச்சுக்கிட்டு நான். கலைகள் 64 கலைகள். இன்னும் நீங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்டா. எல்லாத்தையும் பேசி நீ ஏன்ட்ட பேசுங்க பார்ப்போம். கலை 64 கலையிலே அழியாத எந்த கலை என்றால் அரிதாரம் போட்டு நடிக்கக்கூடிய நாடக கலை. அவன் பாரு டச்சு டச்சுன்னு அடித்து காமிக்கிறான்டா. அந்த 10 பேரை வச்சு தான் நாடகம். இவங்க தானே நாடகத்துக்கு இப்படி செலவழிச்சவங்க. கணேஷ் போயில போடுறதுனால ரத்தம் அதிகமாக ஊறுது. ஒரு மசூர் செலவு நினச்சி போடா போண்டா முண்டை அதெல்லாம் மறந்துட்டேன். ஒரு தடவை சொல்லுவேன், அதை மறந்துடுவேன். மறக்கத்தான் ஊற்று ஊறும். என் தம்பி எப்படி வாழ் இரவு நேரத்திலே கண் முழித்து இந்த மை செட்டிலே ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆமாம் தம்பி, எதை வேண்டாலும் மனிதன் தாங்கிக்கலாமாப்பு. ஒரு மனிதனுக்கு அவசியம் தூக்கம். இப்படி தான் ஒருத்தனை உண்மையிலே தூங்காமையே வச்சிருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 4 நாளில் இறந்து போயிருக்கான்ப்பா. மனுஷனுக்கு அவ்வளோ தூக்கம் முக்கியமா? தூக்கம் இன்மை இல்லை என்றால் அது பெரிய வியாதியா. இந்த ஐயா நாடகம் பார்க்க வரல, நாடக நடிகர் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணிக்கிட்டு படுத்து கிடக்க. வணக்கம் ப்ரோ. இங்கே வரு அன்பு உறவுகள், இந்நேரம் தேடி வந்திருக்கிய. அதையா எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீங்கள் எந்த ஊருப்பா? எல்லாரும் சுத்தம் உள்ளூர்லையா? அப்போ எந்த அளவுக்கு நாடகம் இருக்கு பத்தியா அண்ணே? ஆமாம், நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக RMS முருகேசன். நகரப்பட்டியிலேருந்து இந்த பகுதியில் எங்கே போகிறீங்க? கேரளாவுக்கு போகும் பொழுது என்னுடைய இந்த குரலை கேட்டு வந்தது தான் என்னுடைய உயிர் சொந்தங்கள். ரொம்ப நன்றி என் பங்காளிகளா. மறக்க முடியாத கிராமம். நிறைய நாடகத்துக்கு வருவாங்க. நிறைய நேரம் அன்பாலயத்துக்கு உள்ள மக்களுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை RMS முருகேசன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடன் வந்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி அண்ணே. கொஞ்சம் நாடகத்தை பார்த்துட்டு போங்க. அப்படி சேரில் உட்காருங்க. இந்த வர்றேன் மேடம், அவங்களுக்கு ஒரு ஆயில் மசாஜ் போட்டு விடுங்க. பூராமே ஓசை அடிப்புதேன் இருப்பா. நாரதர் இப்போ வரமாட்டார். திண்டுக்கல் அக்கா மக்கா அப்படி இருக்கணும். நாரதர் வந்திருக்க. நாரதர் பகலில் காலேஜில் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் வந்திருக்க நாரதருக்கு பரம்பு பட்டியாருக்கும் கள்ளிச்சேரிக்காரனுக்கும் வழக்கு இருக்கடா, வாடா செக்கான்னு உருணிக்கின்றேன். தம்பி, அவரா நானா? நீங்கள் எல்லாருமே நீதிமான்கள். ஜெயிக்க போகிறது கோமாளியா இல்லை மோர்வாளியான்டே. வாங்க சாமி. ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ வைக்கலாம், இப்போ வரலாம் சாமி. ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. என் பாட்டனுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமம் ஐயா. எல்லா வித்திய ஓமத்தில் இருக்கா? என்னையா அது? எது ஓமத்தில் இருக்கா? லேசா வயிற்று கடுப்பு. எங்க வைத்தியசாலையில போய் கேட்டா கொடுப்பாங்க. இவர் தானே சொன்னார் நார் இருக்கு புயல இருக்குன்னு. இல்லங்க, நாராயணா என் பாட்டனுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமம். விளக்கெண்ணெய் வாத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய் வாத்திருக்கேன். நார என்னன்னு என்னது? புது கேரளா கம்பெனியா? இந்த கேரளாவுக்கு போன ப்ரோ வந்திருக்காங்க. நாராய என்ன இல்லையா? நாராயணாயா.
நாராயணன் நாய் என்ன சிப்பி பாற மாதிரி வேட்டையாடுமா? இப்பதான் சொல்லுங்க. நாய் கிடையாதுங்க. ஏய் வாலி வைங்க பாய். ஹலோ ஒண்ணுமே கேட்கல. என்ன நாராயணன்? நீ ஜாமியாரா? இல்ல பார்த்தா எப்படியா தெரியுது? உன்னைய பார்த்தா பாண்டி கோயில்ல வெட்டுற கிடா மாதிரியே இருக்கே, சந்தன மாலையுமே. பாண்டி கோயில்ல வெட்டக்கூடிய கிடா. ஏன் கோயில்ல கிடா வெட்டுறாங்க? கேள்வி தம்பி, சாப்பிட்றதுக்கும் தெரியும். பொத்து இது சாத்திரம் இருக்குடா. அவர்கிட்ட கேட்டிருக்கேன், கோயில்ல எதுக்காக உயிர் பலி கொடுக்குறாங்க, ஏன் கிடா வெட்டுறாங்க? எந்த கோயில்லங்க? எந்த கோவில்ல? எந்த கோவில்ல கேட்குறீங்க? பிள்ளையார் கோயில்ல. பிள்ளையார் கோயில்ல என்னைக்கு இங்க கிடா வெட்டி இருக்காங்க? யார் யாது? என்னையா ஆச்சுங்க? வாயா. என்னையா ஆச்சுங்க? இல்ல நம்ம நாடகத்துக்கு எடுத்து என்னப்பா வந்தது யாரு? எனக்கு தெரியலடா. தெரியாம எதுக்கே வர்ற? இரு இழப்பு வாங்க. டேய் 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 ஏப்பா ஓவரால மறுபடியும் ஏப்பா ஏப்பா இல்ல என்னையாச்சு? ஏப்பா அடே வந்தது யாருப்பா? நான் தான்ப்பா பிள்ளையாரு. பிள்ளையாருன்னு சொன்னோம்ல, அதே சாமி. சாமின்னு சொல்லாதீ, ஆடி வந்துருவாங்க அவங்க. சாமின்னு சொன்னா ஆடி வந்துருவானோ? சரி நீ ஒவ்வொருத்தரா வர்ற. கொஞ்ச நேரத்துல சூத்து தெரிய தெரிஞ்சிச்சு, முண்டைக்கு வலிக்கிருச்சு 2 இடத்துல. சரிங்க, என்னிடத்துல நீங்க கேள்வி கேட்கறீங்க. இங்க வாங்க. எங்க சளின்னு சொன்னீங்களே, குனிங்க. சரி என்று சொன்னேன். சளி இல்ல, சரி என்று சொன்னேன். அதான் நான் அடப்புன்னு நினைச்சிட்டேன். இருக்கலாம்ங்க. என்ன வேற ஆளுக்கு அடப்பு இருக்கலாம், எனக்கு அடப்பு என்பது கிடையாது. இல்ல இருங்க போங்க அப்படி சொல்றீங்களே, உங்க சொந்த ஒரு கோயம்புத்தூரா? இருங்கண்ணா, தொலாவிட்டு இருக்கண்ணா. ஒருத்தரை சந்திக்கிறோம், போடா வாடான்னு பேச முடியுமாங்க? போடா வாடான்னு பேச முடியுமா? போடா வாடான்னா கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. மதிப்பு என்று ஒன்று வேண்டும், மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் போங்க வாங்க என்று சொல்றேன். ஏன் தம்பிகள் எல்லாம் அண்ணன்கள் போடா வாடா என்று சொல்றாங்கன்னா, தம்பிக்கு முன்னாடி பிறப்பவன் அண்ணன். அண்ணன் தான் கைப்பிடித்து உலகை காமிக்கிறான். முன்னாடி போடா, தீமையான இடத்திலே நிற்காத வாடா என்று சொல்றதுனால தான் தம்பிகளை புறம் அண்ணன்கள் எல்லாம் போடா வாடா என்று அழைக்கிறார்கள் இந்த நாட்டில். உண்மை. சரிங்க, என்னிடத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க. அவசரத்துக்கு வரக்கூடிய வாகனம் என்னையா? வாயிலடி அவசாரி முண்டை. என்னையா அவசாரின்றாப்புல? என்ன அவசரத்திற்கு ஒரு வாகனம் வரும் பார்த்தீங்களா? அந்த வாகனத்தினுடைய எண்ணி என்னங்க? அவசர உதவிக்கு வாகனமாகப்பட்டது வரும், அந்த வாகனத்துடைய எண்ணி என்னன்னு கேட்டு. தம்பி தம்பி, இது 78. ஐயா அவங்கிட்ட எதுவும் பேசாதீங்க, அவங்க லூசு பயலுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்யா. அவசரத்துக்கு வருவது 108 மட்டும் அல்ல. சரி, கை தட்டலாம், உண்மைதானப்பா. ஆனால் அவசரத்துக்கு வருவது 108 என்று தவறாது. அப்புறம் எதுங்க வரும்? பிறர் உயிரை காப்பாற்றுவதற்காக தெய்வ ரூபத்திலே இருக்கக்கூடிய ஒருவன்தான் 108. கை தட்டலாம். தெய்வ உருவத்தில் இருக்கக்கூடியவர் தான் யாரு? 108 சொன்னீங்க. ஏன்னா 208 வச்சிருக்கலாம், 308 வச்சிருக்கலாம், 108 வைக்க காரணம் என்னையா? ஏன்னா 208 வச்சிருக்கலாம், ஆனா வைக்கல. 308 வச்சிருக்கலாம், ஆமா, அதுவும் வைக்கல. வைக்கல. இல்ல 508 கூட வச்சிருக்கலாம். 148
148 அது அப்படியெல்லாம் வைக்கல. 108 ஏன் வச்சாங்க? 108 அப்படின்னு சொல்லி அவசரத்துக்கு வரக்கூடிய வாகனத்துக்கு எதற்காக அந்த பெயர் வைத்தார்கள் என்றால், சரி, அந்த வாகனத்திற்கு ஏகப்பட்ட பெயர்கள் வைத்திருக்கலாம். ஆமா, நீங்க சொன்னது மாதிரி எத்தனையோ பேரை வச்சிருக்கலாம்ல. ஆனா 108ன்னு வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப வைக்கல, நேத்து வைக்கல, முந்தா நேத்து வைக்கல, போன வாரம் வைக்கல, போன மாசம் வைக்கல. உங்களை இன்னிலேருந்து நான் நாடகத்திலே வைக்கல, வீட்டுக்கு போ, மரியாதையாக போயிரு. ஐயா, 108 என்று வைப்பதற்கு காரணம் என்ன? இந்த 108 இருக்கட்டும், 1008 இருக்கட்டும், பல லட்சம் 8 இருக்கட்டும், எத்தனை எட்டுக்கள் முன்னாடி வைத்தாலும் அது உயர்வல்ல. சரி, முதலிலே ஒன்று. முதல்ல அதானே அந்த ஒண்ணு என்னையா? அந்த ஒண்ணுதான் எது? ஒண்ணு இல்ல, கேட்ட கேள்விக்கு இதே பதிலா சொல்றீங்க. என்னையா கேட்டேன்? 108 எப்படியா பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். 108ன்னு எப்படி பெயர் வந்ததென்றால், 108 என்றால் அதில் 3 தமிழ் எண்களை உள்ளடக்கியது அந்த 108 ஆகும். தம்பி, எங்க என்னன்றது பொதுவான ஒண்ணு, அது என்ன தமிழ் என்ன? பேசிக்கிட்டே இருங்க, நான் செக்கானது போய் டீ சாப்பிட்டு வரேன். அப்படி சொல்றான் காமாட்சி. காமாட்சி பேக்கரி என்றால் 7 ரூபா உள்ள. நான் கேட்டது என்னையா? அது காமாட்சி பேக்கரிக்கு எதுக்கு போற? என் தம்பி எடுத்து விட்டாங்க. அந்த சும்மா உட்கார மாட்டாங்க. 108 நான் கேட்டேன். அப்படி கலையாஞ்சு இங்க உன் கொய்யா பழத்துக்கு பதில் சொல்லி பார்ப்போம். நாரதர் என்று பெயர் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம் பசியாகப்பட்டது நாட்டில் அதிகரித்து கொண்டிருந்தது. அப்ப நீ என்ன நெல்லை ஆவரம் பாத்தியா? என் தாயாகப்பட்டவனுக்கு நான் பிறந்த பொழுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசி பஞ்சம் எல்லாம் நீங்கி மழையாகப்பட்டது அதிகம் பொழிந்தது. ஏன்னா நார என்றால் நீர், தர் என்றால் அளித்தவர், நீரை அளித்தவன் நாரதர். அதனால தாங்க நாரதன் என்ற பெயர் பெற்றேன். அப்போ உன்னை இந்த ஊர்லயே வைக்க கூடாது, உன்னை விரட்டி விடணும். நீரை குடிக்கக்கூடியவரியா? ஒரு மனிதனுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை அழிச்சு விட்டு எவ்வளவு ஊக்கம் இருந்துச்சுன்னா நீ செக்கானத்துக்கு வருவ. ஏய் தம்பி, கலவரம் வெடிக்கட்டும்டா. குடுக்கக்கூடிய அழித்தலியா? ஏன்னா சொல்லுவாங்க, அழிக்கிறது என்னது? என்ன ஒருத்தருக்கு அழிலப்பர் பரிசளித்தார், பரிசளித்தார்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப பரிசு அளித்தார்கள், பரிசு அளிக்கிறதா? கிடையாது, கொடுக்கிறது. அப்ப நான் பிறக்கும் பொழுது நீரே கொடுத்தவன் நானு. நான் கேட்ட கேள்வி என்னையா? என்னங்க? 108 இப்ப சொல்றேன். 108க்கு விளக்க நான் சொல்றேன். சொல்லியா? என்ன வைங்கண்ணே, என்ன பொழுதுனைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன நல்லா இருப்பிய. அல்ல, 108க்கு எத்தனை காரணம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே காரணத்தில் கல் நெஞ்சமாக இருந்தாலும் கரைஞ்சி கைதட்டு வாங்குவேன் பார். 108 1 என்பவள் உலகத்திலே நம்மளை பெற்றெடுத்த தாய் தான் முதல் தெய்வம். 1 சரி, பெற்றதாய் கருவறைக்கில் இருக்கிற குழந்தை தான் தாய்க்கு ஒரு கருமுட்டை 0. கடைசியிலே எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ சொத்து பத்துக்கள் இருந்தாலும், அவனை தூக்கி செல்ல நாள் எங்கிட்டு வேணும்? 8 கால். சூப்பர், பரவாயில்ல. அதனால தான் அழகான முறையில சொன்னீங்க. சொல்லபடியா அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு கேட்டேன். அந்த பேர் என்ன கேட்டீங்க? சொன்னார்ல, சரியா தானே இருந்தா எங்க அண்ணன் எல்லாம் சரியாதாயா சொன்னாரு. வேற சரி, நான் கேட்கிறேன் கேளுங்க. இவ்வளவு வேகச்சுறீங்கல்ல, அம்மா கொய்யா பழத்துக்கு ஏன் கொய்யா பழம்னு வேறு வந்துச்சு? என்னையா 8 காடு பூச்சிக்கு 8 காலுன்னு வந்தது மாதிரி என்னையா புதுவிதமான கேள்வியா இருக்கு? இது பலாப்பழம் கிடையாது, இது யானை மடுவு. சொல்லுங்க, கொய்யா பழத்துக்கு எதற்காக கொய்யா பழம் என்று பெயர் வந்தது? முடிந்தால் எடுத்து கூறுங்கள். அது சரியாக இருந்தால் நீங்கள் பாராட்டுங்கள், சரியா இல்லை என்றால் ஒரு பழத்தை எப்படிங்க சாப்பிடுவோம்? பழத்தை அவங்க 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 அப்படி வாயால சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த பழமாகப்பட்டதை கொய்தால் தான் சாப்பிட முடியும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு திங்க கூடாது, தூசி அடிச்சிடும். எங்க கொய்யணுங்க ஃபர்ஸ்ட். கொய்யறதுனா என்ன? கொய்யிறது ஆடுகள் எல்லாம் மேய்றது, அது கிடையாது.
அதுக்கும் கொய்தல் தானே பேரு. ஆமாங்க. அதனால மனிதனாகப்பட்டவன் கொய்து உண்றதுனால அதுக்கு பேர் கொய்யாப்பழம் ஐயா. தப்பு. அப்ப சரிண்ணா, நீங்க சொல்லுங்க. என் மகாளி. ஆமாம்மா, ஆமா, நான் சொல்லிட்டேன். மனிதனாகப்பட்டவன் கொய்து உண்றதுனால அந்த பழத்துக்கு பேர் கொய்யாப்பழம் ஐயா. இப்பத்தானே மாட்டிக்கிட்டியே. அப்படி கிடையாது. எப்படி? கொய்யா பழத்துக்கு எதற்காக கொய்யாப்பழம் என்று பெயர் வந்தது என்றால், சரி, அந்த கொய்யா பழத்தை ஆரம்ப காலத்திலே வைத்தது எங்க ஐயா. சரி, அதிலிருந்து முளைத்ததுதான் அந்த கொய்யா. உங்க ஐயா வச்சதுனாலதான் அந்த பழத்துக்கு பேர் கொய்யாவா மாறுச்சோ? என்ன புதுவிதமான தம்பி 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 இருப்பா, எல்லாம் பேச விட்டு பேசு. எதுக்கு தான் இது ஒன்று ஐயா வச்சது அதே உண்மை. ஐயாவுக்கு அப்புறம்தான் அந்த கொய்யா மரத்தையே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஐயா வச்ச மரம் ஐயா கொய்யான்னு தானே இருக்கணும். போ முண்டை தொண்டை முண்டை என்னடா அது வாயில் இதுதான்டா வருது காற்று. 108 பத்தி அழகா விளக்குனீங்க. விளக்கலை, நான் பாத்திரம் விளக்க என்ன இல்லையா? அழகா எடுத்துரைத்தீங்க. அழகா வேற வேற கேளுங்க. என்ன சொன்னீங்க? பதில் சொல்லுவான். ஒரு ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடக்கும். ஓ, ஒரு மண்டலம்ன்றது எத்தனை நாளையா? ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடந்தாலும் மண்டல இருந்து பசி ஏறி மண்டல நகரா என்ன மண்டலம்ன்றது எத்தனை நாள்னு கேட்டனியா? மண்டலையா? நான் கூட மண்டல நகர்ந்து தெளிவா சொல்லணும்ல, சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். ஆனா எத்தனையோ சாமியை நான் பார்த்திருக்கேன். எத்தனை சாமியை பார்த்தீங்க? ஒரு 1300 சாமி இது வரைக்கும் பார்த்திருக்கேன். அப்ப இனிய நாடக உலகத்துல. சரி, ஆனா இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், நம்ம சிக்கம்பட்டியில தான் மண்டையில மிலிட்ரி வெட்டின நாரதரை பாக்குறேன். புதுவிதமான சாமியாரியா நானு? இப்படி ஒரு வெட்டா கரைச்சா ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடக்கும். ஆமாங்க. ஒரு மண்டலம்ன்றது எத்தனை நாள் சொல்லி? மண்டலம் என்றால் அது எங்க அண்ணன் தான். நாங்க 2 பேரும் ஒரே புக்கு வாங்கி படிச்சவங்க. 48 அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க. ஒரு 30 நாள் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு 50 நாள் வச்சிருக்கலாம், ஒரு 100 நாள் வச்சிருக்கலாம். ஏன் 48 கொண்டு வந்தாங்க? 100 நாள் வச்சிருக்கலாம், ஊசி போயிடும். என்னதியா ஊசி போகும்? எங்க கேள்வி கேட்டது நானு, பதில் வருதானியா சொல்லணும். சரி, நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன தெரியாம வந்திருக்கோம்? ஏன் தெரியல? நாரதருக்கு இனிமேல் தான் வைப்ப வேட்டு, வடக்கம்பட்டி வேட்டு. எனக்கு நீங்க வேட்டு வைக்கிறீங்களா? யாருக்கு யாரு வேட்டு வைக்கிறது பாப்பமியா? குவாரி வெடி வேணா, கன்னி வெடி வாங்கி வச்சு விட்டு. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியா நீ? மண்டலம் என்பது 48. ஆமா. நாள் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? 48 நாட்கள். நாட்கள் அப்படி விவரமா சொல்லியா? 48 நாளுனா 4 நாட்கள் எல்லாம் ஒண்ணு தானே. எத்தனை நாள் ஆகும்? நக்கல் பண்றது மாதிரி இருக்குதுல. எனக்கு நக்கல் பண்ணக்கூடிய வழக்கமே கிடையாதுயா. இதெல்லாம் இப்ப தேவையில்லாது. 48 நாட்கள். ஆமாங்க. எதற்காக வைத்தார்கள்? வச்சாங்க. ஒரு 30 நாள் வச்சிருக்கலாம். ஆமாங்க. இல்ல ஒரு 52 நாள் வச்சிருக்கலாம். இல்ல ஒரு 13 நாள் கூட வச்சிருக்கலாம். சரி. ஆனால் வைக்கவில்லை. ஏன் வைக்கல? 48 நாள் தான் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆமா. என்ன ஒரு காரணமாக 48 நாள் வைத்திருக்கிறார்கள் என்றால், 48 2 நம்பர்களை உள்ளடக்கியது. அந்த 2 நண்பர்களை உள்ளடக்கிய அந்த 48 முதலாவது உள்ள எண் 4 ஆகும். இரண்டாவது இருக்கக்கூடியது 8 ஆகும். இரண்டும் சேர்ந்ததே 48. உண்மைதானே? அந்த 48 எதற்காக வச்சிருக்காங்கன்னா, ஆலயங்கள் தோறும் ஐயா ஐயா சொல்ல மாட்டேன். தீபாவளி பிறந்து வா, தீபாவளி முடிஞ்சு வாங்க, நான் கேட்டு வைக்கிறேன். ஏலே, அந்த மனுஷன் என்னடா கேட்டாரு? என்ன பப்புலு வாடா, 48 என்னப்பா என்ன கேட்டீங்க? ஆலயத்துல மண்டல பூஜை என்பது 48 நாள் நடக்கும். 48 நாளாகப்பட்டது உருவாக காரணம் என்னையா? என்ன அறிவா இருந்தவனையா சொல்லிருவானியா? 48 என்னன்னு கேக்குறீங்க என்கிட்ட? 48 நாள் ஏன் கொண்டு வந்தாங்க? 47க்கு அப்புறம் 48 தான வரும். 47க்கு அப்புறம் 48 தாயா வரும். அது 48 ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டேன். அதனாலதான் 48. 47க்கு அப்புறம் 48 பரங்கட்ட அடிச்சு புடுவேன். 47க்கு அப்புறம் 48 தான்டா வரும். அதேலயா வரும். 48 ஆய் வருதா? போயிட்டு வா போ. மூக்கு வடைக்கும் போதே ஆய் வருது. இதில் வச்சுட்டு நீ வளர்த்து விட சொல்கிற. நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன், அவன் ஒன்று செய்கிறாங்க. பேசாம இரு. அப்ப நீங்க வளர்த்துடுவீங்களா? நார் புளுத்தி 8 அப்படின்னா என்னய்யா?
தம்பி தமிழ்ல தம்பி, நல்லா உச்சரிங்கய்யா. தம்பி கங்கார் மடுவு இரு நான் சொல்றேன்டா அண்ணே. என்ன சொன்னாரு? 48 அப்படின்னா என்ன அப்படின்னா நாயப்பல் ஒவ்வொரு மனதையும் கட்டுப்படுத்து வீட்டிலே தொங்குவது பூட்டு. ஆமா, வீடுன்னு இருந்தா அதை அடைக்கும் பொழுது என்ன செய்வாங்க? போட்டு போடணும். பூட்டு போடுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் எதற்காக 48 நாள் இந்த மண்டல பூஜை, 48 நாள் விரதம் என்று இருக்கிறாள் என்றால், ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களை சோதனை செய்யுமா. 3 நாள் 4 நாள் 5 நாள் என்றால் மனதை கட்டுப்படுத்தி தீய பழக்கத்துக்கு ஈடுபடாமல் இம்மனிதன் விரதம் என்ற பொறுவிலே இருந்து விடுவான். 48 நாள் லீக் அவுட் ஆயிடும். தம்பி அது இல்லை, இவன் ஏன்டா இவரேன் என்ன சித்தப்பு என்னை பாடாப்படுத்தாங்க. 48 நாள் மனதை ஒருநிலைப்படுத்தி காப்பு கட்டி இம்மனிதன் மது மாது என்று சொல்லக்கூடிய தீய பழக்கத்திலிருந்து இவன் விடுபடுகிறானா, இவன் விரதங்களை சரியாக இருக்கிறான் என்பதாகத்தான் முப்பாட்டைங்கள் அன்றைக்கு வைத்த நாள் 48 நாள் விரதம். 48 நாட்கள்ல என்ன செய்யறாங்கன்னு நான் கேட்கலையா. 48 நாள் எதுக்காக அந்த 48 கொண்டு வந்தாங்கன்னு கேட்டேன். 48 எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இங்கே சிங்கப்பூரில் வேலை பார்த்தாரு, இறந்துட்டாரு, கொண்டு வந்துட்டாங்க. ஏலே சாமி 48 எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இது என்ன கேரளாவில் வந்து ஐஸ் கட்டியை கொண்டு வந்தாங்க இல்லை? ஏன் 48 நாளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமமும் ஒன்று கூடி நீச்சல் தண்ணி ஆளுக்கு ஒரு சொம்பு கொண்டு வந்தாங்க. எதுக்கு? எதுக்கியா கொண்டு வந்தாங்க? ரத்த டெஸ்ட் பண்ண. இரியா சரி சொல்லுங்க. 48 கிராமமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால தான் 48. உனக்கு லேசா லூசு குடிக்குமே. அப்ப இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நீச்சல் ஐயா, தண்ணியை கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? தம்பி கழுத்திருப்பேன். தம்பி டெல்லி வாத்து இல்ல என்னாச்சியா? ஏய் ஆய் வருதா? என்ன கன்னத்துல கையை வச்சு உட்காரலாமா? என்னப்பா ஆபத்தில் இருக்கக்கூடியவன் தாயா கன்னத்துல கையை வச்சு உட்காருவியா? சரிங்க, கேளுங்க. வேற கேள்வி எது? என்ன கேள்விலாம் கேளுங்க. என்ன கேள்வி வேணாலும் என்ன கேட்டாலும் சொல்லுவோம்ல. சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஆமா, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி கொடுங்க. கேளுங்க. இந்த பகுதியில் சரி, ஒரு சிறப்பான ஒரு ஊர், என்ன ஊரு? பெருமைக்குரிய ஒரு கிராமம். அதானியா? எந்த ஊரியா? எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். சரி, உசிலம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த உசிலம்பட்டிக்கு எதற்காக உசிலம்பட்டி என்று பெயர் வைத்தார்கள் முன்னோர்கள்? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி உசிலம்பட்டி முக்கில் போய் நில்லுங்க. நான் உங்கள்கிட்ட முதல் கேள்வி கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில சொல்லியே நான் சொல்றேன். அதெல்லாம் சொல்லியாச்சு. என்ன சொன்னீங்க? 48 நாள் என்ன செய்வீங்கன்னு கேட்கலங்க. எதனால உருவாச்சுன்னு கேட்டேன். அதை ஏன் கொண்டு வந்தாங்க? நம்ம கடை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்குங்க கொண்டு வந்தாங்க? அவர் எங்கே போனார்னா, அன்னைக்கு சோழநாத்தாருக்கு போயிட்டார். உசிலம்பட்டி அப்படி என்றால் அப்போ சித்தப்பு மைங்கலாம், நீங்கள் 2 பேரும் இப்போ தானே வர்றீங்க? 10 மணிலேருந்து அந்த நடந்த கொடுமையை பார்த்தீங்களா? சரி, இதனே கிராமம் போயிருக்கேன். ஏன்னா என் தம்பியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நானும் சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கேட்கல. என்னென்னா, நடிகனை நடிக்க வைத்து ரசிப்பது தான் இந்த கலை. நீங்கள் உட பேசினால் அடுத்த வருஷமெல்லாம் நீங்களே வேஷம் போட்டு நடிங்க, நாங்கள் தெருவில் திடுறோம்னு சொல்கிறோம். நன்றி தம்பி, டாட்டா. பார்த்து போகணும், மெதுவாக போகணும். இது தெரியாமல் போச்சடா 10 மணிலேருந்து. என் தம்பியை போல ரோசை போட்டு எதுக்குறா ஒரே என்னையாச்சு? அந்த உசிலம்பட்டி பேரை கேட்ட உடனே அவ்வளவு புல்லரிப்போ? உசிலம்பட்டி என்று ஏன் பேர் வந்ததென்றால், உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு. அதேதான். நீ ஓரக்கண்ணால் பார்த்தா நான் புள்ளத்தாச்சு, குடை மேலே குடை வச்சு குச்சனூர் போகிறவர்களே என்ன கொஞ்சம் கூட்டி போடி ரொம்ப தூரம் இல்லைன்னு.
இந்த உசிலம்பட்டி அப்படின்னாலே எத்தனை பட்டிகளிலிருந்து பிழப்புக்கு வந்தாலும் இந்த உசிலம்பட்டி சுத்து வட்டாரம் தான் இந்த கிராமம் முதற்கொண்டு செக்கானூரணி இந்த பகுதியெல்லாம் எந்த ஊர் என்றால் நான் உசிலம்பட்டிக்காரன் என்று மாறுதட்டி சொல்வார்கள். பட்டி என்றால் கிராமம் என்று பொருள். எத்தனை பட்டியிலிருந்து இந்த உசிலம்பட்டி பகுதியை தேடி பஞ்சம் பட்டினி என்று வந்தாலும் இந்த மனிதர்களெல்லாம் பசியை போக்கி அவர்களையும் தன் உறவுகள் போல் வாழ வைப்பார்கள். அதனால தான் எத்தனை ஊர் இருந்தாலும் உசிலம்பட்டிக்கு உசிலம்பட்டி என்று பேர் வந்து. அதே மாதிரி உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயா. இந்த கல்லர் வம்சத்திலே பிறந்து சினிமாவிலே மூடிக்கிடந்த சினிமா ஏவிஎம் ஸ்டூடியோலே ஆற்று வேணும், கம்மாய் வேணும், மலைகள் வேணுமென்றால் செயற்கையிலேயே அதை அமைத்து படம் எடுத்த பொழுது எங்கள் பகுதியை வந்து பாருங்கள், உசிலம்பட்டி தேனி செக்கானத்தை வந்து பாரியா, இங்கே அழகு நிறைந்து கிடக்குது என்று கேமராவை இப்பகுதிக்கு கொண்டு வந்து திற காவியத்தில் படைத்த காவியமெல்லாம் இவ்வுலகம் உள்ளவரை ஒரு மனிதனை, ஒரு தெய்வமே, ஒரு கடவுளை பேசுமென்றால் இயக்குனர் இமயம் பாரதிராஜா பிறந்த புண்ணிய பூமி என்று நான் இப்ப சொல்லு. சரிதானே சிங்கா? சினிமா பார்க்க ஐயா ஐயா நீங்கள் வந்தலேருந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களா ஐயா? அதை சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்னப்பா? இப்போ என்னப்பா உனக்கு எல்லாத்தையும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன நாளாக போகுதுன்னா பால் பீச்சை போகிறேன்னா வீட்டுக்கு போ. என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? என்னப்பா ஆளாளுக்கு இது பண்ணீங்கன்னா காலையில் என்னைய குத்தம் சொல்லுவா. நீங்கள் முதல் இந்த ஊரே இல்லையா? இந்த விழா கமிட்டி எங்கள் அப்பங்கெல்லாம் எங்கே? இந்த உள்ளூர்காரங்களாம் எங்கப்பா? இது என்ன இது சொத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லையே. வெளியூர் ஆளுங்க இங்கே என்ன வேணாமல் பேசுகிறாங்க, உள்ளூர் யாருமே சத்தம் போட இல்லையா? இதே அந்த கிராமத்தில் போய் நம்ம பேசினா ஒத்துக்குருவாங்களா? அது என்ன வழக்கம்? என்ன தம்பி அது இல்லைப்பா. எந்த ஊருக்கு போனாலும் எந்த சாமியை வணங்கினாலும் நம்ம சாமி நம்ம கிராமம் என்று நினைத்து பார்த்து விட்டு செல்வம் தாண்டா உலகத்தில் நல்ல மனுஷனுக்கு அழகு. இதில் என்னென்னா பெரும்பாலும் நானும் பார்த்துட்டேன். உள்ளூர்காரங்க நாடகம் பெற்று அவங்க எதுவும் சொல்கிறதில்ல. அன்றைக்கெல்லாம் நடந்த உண்மை சம்பவம் திருப்பத்தூருக்கும் மேலூருக்கு இடையே உள்ள எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிறையா செய்தியெல்லாம் வந்துருச்சு. சூரக்குடி செவிபூட்டு ஐயனார் அந்த ஊரில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5000 பேர் கூட்டம். ஒருத்தர் சைட்லேருந்து என்னப்பா வள்ளி வரணும்னு சொன்னார். முடிச்சுட்டு போயிட்டேன், உள்ளூர் நினச்சி முடிச்சுட்டு போயிட்டேன். பார்த்தா வெளியூருக்காரான். அப்புறம் அந்த ஊரே வந்து எதுக்குப்பா அப்படி முடிச்சேன்னு என்னையே சொன்னாங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நடிகனை வேலை வாங்கி ரசிப்பது தான் உங்களை வேலையை தவிர நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன்னா நடிகனுடைய பொழப்பு 100 நாள் வேலை மாதிரி ஆகிவிடும் என்பதை சொல்லிவிடுங்க. அண்ணே உண்மைதானே? என்னை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இதே எங்கள் ஏரியாவில் இருந்தால் நான் பயங்கர கோவப்படுவேன். நான் இன்றைக்கி பொறுமையாக அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணி அவங்கெல்லாம் மேடைக்கு ஏறினீங்க, பெரியவங்களாம் என்னையை திட்டுறாங்க. எதுக்கு மேடைக்கு ஏற்றினேன்? நான் ஒன்றுமே சொல்ல. இருங்க போ. என்ன அப்போ நான் எவ்வளோ மன கஷ்டத்தில் இப்போ உட்காந்து நீங்கள் கடலில் போட்டுக்கிட்டு பேசுறீங்களா? எவ்வளோ பேப்பாடு படுத்துனீங்க தெரியுமா? 10 மணிலேருந்து ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஐயா. நான் நாடகம் ஆடிட்டு நான் போய் கோடீஸ்வரன் கிடையாதுங்கய்யா. அங்கே எத்தனையோ அனாதை அன்பாளையத்தில் கஞ்சிக்கு இது பண்ணிக்கிட்டு தெரியுதுய்யா. நான் ஒரு ஆள் கூத்தானா தாயா அப்படி பேர்த்து கஞ்சி ஊற்ற முடியும்? நீங்கள் சொல்லுங்க ஐயா. நான் வயிற்று பொழப்புக்காக வரல. என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்குது. எல்லாத்துக்கும் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பிறர் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கோமாளி. அதை நீங்கள் பார்க்கணும்ல. சரி வேற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் ஐயா வாரிசு பூராமே. அது எனக்கு வந்து என்னன்றது மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுகளே இப்படி இருக்கீங்களேன்ட்டு எங்கே போய் சொல்கிறிய? அதை ஒன்று எல்லாரும் சொல்லிடுவியாப்பா. ஆகும்னா காலை என்னைய செருப்புக்கிட்ட நீங்கள் எரிஞ்சா கூட கதையை நடத்துதேன்னு சொல்லுவிய. என் தங்கச்சி வள்ளி உள்ளே இருக்குது. அவளை நான் சந்திக்கலாமா? நீ போப்பாங்கிட்டு அழைத்து வாருங்கள். சாமியாரா? சரி சரி ஐயா ஐயா
அந்த 8ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க. நீ இப்படியே மதுரை போனா கூட ஒரு நீ ஒத்த பைய சீண்ட மாட்டேன். அதே பொம்பளைக்கு வந்த வயதானே. ஏய் உலகமே பொம்பளை உலகம் ஆகி போச்சுப்பா. டவுசர் பாடியோட பொம்பளை இங்கே ஆடணும் பாட ஆட சொல்லி இந்த மேடையே கவுத்து விட்டுருவாங்க. நம்ம விக்கிட்டு கடை அண்ணன் விக்கிட்டு கடைக்கு தண்ணியை கொடுக்க மாட்டாங்க, தொலைச்சி விட்டு போயிடுவாங்க. என் அன்பு தம்பியே தம்பிகளா அண்ணா ஒரு நாளும் பிரியவில்லையாடா. ஆமா அண்ணா. தம்பி இது இன்னைக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் போட்ட ஆட்டம் தான் நான் அந்த நிலமையில் இருக்கேன். அவங்கன்னா கிடுக்கிட்டுன்னு வந்துடுவாங்க ரயில் ஓட்டுற மாதிரி. தம்பி இளையவனே என்னப்பா அண்ணனுக்கு கேதம் கேட்குற மாதிரி நிற்கிறேன். ஹலோ ஹலோ தம்பி எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி என்ன இருக்கிறது? ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி ஆண்டியனே இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன், இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன், ஆகாத காலங்கள் வந்ததினா தம்பிகளா நமக்கு ஆகாத காலங்கள் வந்ததினா இந்த நிலை வந்தது என்ன செய்வேன், கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி, கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி, பச்சை வேட்டைக்கு சென்றிட்டாலும் பக்குவமா செல்வோமடா இது பிறவி தம்பி. மறுநாட்டு விட்டு தலைவர் சேவிக்கப்படுவேன் தம்பி. அண்ணா நான் போய் பரணை அமைத்து சரி அண்ணா. லோகிதாசனுக்கு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க. ஆகட்டும் அண்ணா. நீ என்ன பண்ணுகிற? நான் மற்ற வேலைகளை முடித்து விட்டு உள்ளே வருகிறேன் அண்ணா. அந்த பிள்ளை வந்தவொடனே அந்த ஏர்போர்ட் நாரதரை சோழியை முடிச்சு விட்டோம். கண்டிப்பாக நடத்துகிறேன் அண்ணா. ஓடியாத்தா கண்ணே. கண்ணே நவமணியே என்னை காணாத கண். நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். நம்மளை எல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக. நம்மளை எல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்க வாங்க சுவாமி. ஏய் கோயிங்க அம்மாங்கிற. ஏய் இந்த பிள்ளைய பார்த்து என்ன